ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னாபர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது என்னென்னா அப்பார் ஐடி, அப்புறம் ஏபிசி ஐடி. ஏபிசி ஐடி என்னென்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்பார் ஐடி ஏபிசி ஐடினா என்ன அப்படின்னா, அப்பார் ஐடின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லா அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறதா அப்பார் இல்லைன்னா ஏபிசி ஐடின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலிங்கில் ப்ரீ ப்ரைமரி டு ஹையர் செகண்டரியிலேருந்து நம்ம படிக்கிற வரைக்கும் இருக்க எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ்லேயும் இந்த லிங்க்கில் நம்ம க்ரியேட் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்மளோட அகாடமிக் கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துலையே பார்த்துக்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா எப்படி லிங்க் பண்ணலாம் பார்த்தோன்னா, நம்ம புதுசாக அட்மிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அப்பார் இல்லைன்னா ஏபிசி ஐடினா என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிஜிலாக்கரில் போய் உங்கள் ஆதாரோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணோம். உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபியை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச் டாக்குமெண்ட்டில் போயிட்டு அப்பார் ஐடின்னு சர்ச் பண்ணாலே அது க்ரியேட் ஆகிடும். ஆல்ரெடி அட்மிஷன் எடுத்தவங்களும் டிஜிலாக்கரில் போயிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இக்னோ சமர்த் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணி லிங்க் ஆதார் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்கள் ஏபிசி நம்பரை லிங்க் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் அகாடமிக்கோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண இதை கண்டிப்பாக லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே இதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வைங்க.